கோவையில் பரபரப்பு. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 2 பெண்கள் படுகொலை. கொலையாளி யார்? பின்னணி என்ன? குற்றவாளியை பிடிக்க போலீசார் வலைவீச்சு. மச்சா, கேஸோட டீட்டெயில் சென்ட் பண்ணியிருந்தேன், பாத்தியா? அதான்டா பார்த்துட்டு இருக்கேன். அந்த ரெட்டக்குலை கேஸ் தானே? ஆமாண்டா, அந்த கேஸில் ஒரு குழுவும் கிடைக்கல. கமிஷனர் சார் உன்னை பர்சனலாக ஹேண்டில் பண்ண சொன்னார்டா. ஓகேவா? அப்படியா? சரிடா, கமிஷனர் சார் ஏதாவது சொல்கிறான்னு சொல்கிற. நானே இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். நீ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு. தம்பி, ஒரு நிமிஷம். அங்கிதா உங்கள் கிளாஸ் தான் படித்தாங்களா? ஆமாம் சார். அவங்க எப்படின்னு சொல்ல முடியுமா? அவள் ரொம்ப நல்ல கேரக்டர் சார். அவளும் அப்புறம் ஸ்ரீஷாவும் எப்போ பார்த்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸ்ரீஷாங்கிறது யார்? ஸ்ரீஷாவும் அன்கிதாவும் ட்வின் சிஸ்டர் சார். எப்போ ப்ராஜெக்ட் பண்ணாலும் ஒன்றா தான் சார் பண்ணுவாங்க. ஓ, டே மச்சான், அந்த விஷயத்த சொல்லிடலாமாடா? என்ன விஷயம்? சார், எங்கள் கிளாஸில் தினேஷ்னு ஒரு பையன் இருந்தான் சார். அவன் அங்கிதாவை லவ் பண்ண சொல்லி டெய்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருந்தான் சார். இப்படி தான் சார் அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் ரூமில் தினேஷ் வந்து அங்கிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு போயிட்டான் சார். இந்த விஷயம் பிரின்சிபலுக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனையாச்சு சார். எங்க உன் தங்கச்சி ப்ராஜெக்ட் விஷயமா HOD பார்க்க போயிருக்கா. சரி, இந்த லெட்டரை படிச்சுட்டு உன் பதில சொல்லு. இத பத்தி ஏதாவது பேசுறதா இருந்தா அவகிட்டே பேசிக்கோ. என்கிட்ட வந்தா பிரின்சிபல்ட்ட போயிடுவேன். இல்ல, லவ் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. இல்லங்கறல்ல. கை விடு. விட முடியாது. ஓகேம்மா, தேங்க்யூ.
ஹலோ சார் எங்கே நிற்கிறீங்க? சார் நான் இங்கே பஸ் ஸ்டாப்பில் தான் சார் நின்றுருக்கேன். ஆப்போசிட் நிற்கிறேன் பாருங்க. சார் இங்கே. சார் நான் வரேன் சார். சார் காலையில் நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. உங்கள் பொண்ணோட கேஸை நான் தான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கேன். சார் இங்கே நின்று பேச வேணாம் சார், கொஞ்சம் அந்த பக்கம் போய் பேசிக்கலாம். சரி ஏறுங்க. ஒரு நிமிஷம் இறங்குங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஓகே சார். வாலி, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லடா, காலையில் சொன்னல அதே தான், புதுசாக ஒன்றும் இல்லை. அவங்க அப்பா பற்றி ஏதாவது தெரிஞ்சதா? அவங்க அப்பா இப்போ என் கூட தான்டா இருக்காரு. இன்வெஸ்டிகேஷனுக்காக என் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு இருக்கேன். இப்போ எங்கே இருக்க? ஆவரம்பாளையம்டா. ஓகேடா. சார் 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 விட்ரா. விட்ரா. வாடா 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 வாடா. ஓடுற 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 ஓடு ஓடு சீக்கிரம் மாட்டிடாதா. ஓடு ஓடு ஓடு. சிப்ப எங்கட வச்சிருக்க? தெரியாது. சொல்ல எங்க வச்சிருக்க? தெரியாது. ஐயோ, சார் 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 யார் சார் உங்களை குத்துனா? சார் சொல்லுங்க சார். சார் என்னோட ஞாபகத்துக்கு நான் சண்டை போடும்போது பத்மநாபன் அந்த டோர் கிட்ட வந்து தான் பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ கேட்டு கிட்ட இருந்து அந்த கொலைகாரன் இவரை இப்படி தான் தரன்னு இழுத்துட்டு வந்திருக்கணும். அவர் கழுத்தை பிடிச்சி கத்தியால ரிப்பீட்டடா குத்திருக்கான். இப்படிதான் விழுந்து கிடந்தாரு. லெஃப்ட் ஹேண்ட் இப்படி வச்சிருந்தாரு. தலை பில்லரோட ஒட்டி இருந்தது. ஹலோ, எங்கடா இருக்க? ஏய், ஆப்போசிட்ல தான்டா இருக்கேன். ஓகே, பார்த்துட்டேன், வரேன். டேய், என்னடா நடக்குது? அந்த பொண்ணு நம்ம விஷயத்துக்கு ஒத்து வரலன்னு தான் பாஸ் அந்த பொண்ணை கொல்ல சொன்னாரு. இப்போ என்னடானா அவங்க அப்பனையும் போட சொன்னாரு. நம்ம நல்ல நேரம் அதையும் வேற எவனோ பண்ணிட்டான். எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு ஸ்ரீஷா கிட்ட விசாரிச்சோன்னா சிப்பு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன்டா. கரெக்டரா.
அந்த பொண்ணு நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் எல்லாம் நமக்கு. ஆமாண்டா, வாலியும் ஒரு சைடு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம சிப்பை வாங்கிட்டு அவளை போட்டணும். அந்த பொண்ணை பற்றி ஏதாவது தெரியுமா? நல்ல பொண்ணு, ரொம்ப தங்கமான பொண்ணு, எல்லாத்திட்டையும் அன்பாக பேசும். அன்றைக்கி அந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன் வந்து பிரச்சனை பண்ணான். அவன் யாரெல்லாம் தெரில சார். அன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து அந்த அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அவங்க வந்ததுக்கு அதுக்கப்புறம் ஒரே சத்தமா இருந்ததா, பயந்து போய் கட்டில் கடியில ஒளிஞ்சுக்கிட்டேன். நல்ல பொண்ணு சார். நான் கூட உஷார் பண்ணலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு சார். ஆனால் ஒரு பையன் அவன் பின்னாடி என்னை லவ் பண்ணுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணி சுற்றிட்டு இருந்தான் சார். யாருன்னு தெரியுமா? அன்னைக்கு கூட ஏரியாவில் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். எப்போ? அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு சாயந்தரம். அவளும் அப்புறம் ஸ்ரீஷாவும் எப்போ பார்த்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்புறம் நல்ல பொண்ணு சார். நான் கூட உஷார் பண்ணலான்னு யாரோ பார்த்தேன், ஒருத்தர் வந்து ஆயிடுச்சு சார். அந்த அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அலி, நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணோட டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு. அந்த ஃபைல்ஸ் அங்கே வச்சிருடா. என்னடா ஏதோ திங்க் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு? அது ஒன்றும் இல்லைடா, நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வரைக்கும் அந்த கேஸ் மூலமாக சில க்ளூஸ் கிடச்சிருக்கு. தினேஷ்னு ஒரு பையன் அங்கிதாவை லவ் பண்ண சொல்லி பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஆஹா, வேற எந்த டீடைல்ஸும் உனக்கு கிடைக்கலையா? அது மட்டும் இல்லை, அந்த பொண்ணை மர்டர் பண்ண அன்னைக்கு சாயந்தரம் அவள் வீட்டில் போய் பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கான். அவன் ஏன் அங்கே போனா? அப்போ அந்த பொண்ணை அந்த பையன் தான் மர்டர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறியா? அப்படின்னு இல்லை, பட் அவன் கொலை பண்ணியிருக்க நிறைய சான்சஸ் இருக்குல்ல. எதை வச்சு நீ எப்படி சொல்கிற? சிம்பிள் லாஜிக்டா. தனக்கு கிடைக்காத ஒரு பொண்ணு வேற யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு அவன் கொண்டு இருக்கலாம்ல. நீ சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம். முதல்ல அந்த ஃபைலை பாரு. பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ். டேய், அந்த பொண்ணுக்கு 7 lakhs டெபாசிட் இருக்குடா. அப்படியே அந்த ஃபோன் கால் டீட்டெயில்ஸ்லாம் பாரு. லாஸ்ட் அந்த பொண்ணு வாட்ஸ்அப்பில் 3 பேருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கு. அதில் ஒருத்திக்கு கால் பண்ணி பேசியிருக்கு. அது என்ன மெசேஜஸ்? அதில் ஏதாவது க்ளூ கிடச்சிதா? இல்லைடா, அதெல்லாம் ஃபார்மல் மெசேஜ்ரா. எல்லாம் ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படி தான் இருக்குது. அந்த லாஸ்ட்டு அந்த கால் யாருதுன்னு பார்த்தியா? யாரோ ஸ்ரீஷான்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கு. ஸ்ரீஷா வந்து அங்கிதாவோட சிஸ்டர்டா. நான் காலேஜ் விசாரிச்ச வரைக்கும் என்ன கேள்விப்பட்டேன்னா 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணு மிஸ்ஸிங்னு ஒரு நியூஸ் இருக்கிறதா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்கடா. எங்கேயோ ஏதோ சிங்க் ஆகுதுல்ல. ஸோ ஸ்ரீஷாவும் தினேஷும் கிடைச்சா தான் இந்த கேஸ் நம்மளால் ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண முடியும். யூ ரைட்டா. டேய், அந்த பொண்ணோட ஃபோன் சிக்னல் கடைசி எந்த ஏரியாவில் கட் ஆகிருக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் விசாரிச்சு சொல்லு. அப்படியே அந்த பையனோட டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிடு. ஓகேடா. மச்சி, லாஸ்ட்டாக அந்த பொண்ணோட ஃபோன் சிக்னல் இந்த ஏரியாவில் தான்டா கட் ஆகிருக்கு.
இந்த ஏரியாவை சுற்றி 20 கிலோமீட்டருக்கு வெறும் காடு தான்டா. இப்போ போகிறோம்ல, இதுதான் இந்த காடோட ஸ்டார்டிங் பாயிண்ட். டேய் ஒன்றப்ப நான் வேலைக்கு ஆகாது, தனித்தனியாக போகலாம். முரளி ஹலோ, இங்க யாராவது இருக்கீங்களா? தேங்க்யூ சார். அங்கிதாவோட சிஸ்டர் ஸ்ரீஷா நீ தானே? ம். சார் இங்க ரொம்ப நேரம் நிக்க வேணாம், போயிடலாம். சொல்றா சொல்றா, எதுக்கு அந்த பொண்ணை கடத்துனீங்க? சொல்றா, எதுக்கு அந்த பொண்ணை கடத்துனீங்க? நான் கடத்தல சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். கடத்தல என்ன கொன்றுவேன்னு சொன்னாங்க சார், அவ்வளோதான் சார். என்னை விட்டுருங்க சார். சார் உன் பேர் என்னடா? என் பேர் தினேஷ் சார், தினேஷ். சொல்லுங்க ஸ்ரீஷா, அங்கிதாவை யார் கொலை பண்ணாங்க, எதுக்காக கொலை பண்ணாங்க? ஏன் கேட்குறேன்னா எங்களோட ஒரே ஹோப் நீ தான். இப்போ நீ ஏதாவது வாயை திறந்தா தான் எங்களால் நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். சார் சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க. Sit down. நீ மட்டும் இப்ப சொல்லல, நீ தான் கொலை பண்ண சொல்லி உன்னை உளுத்துக்கி போட்டுருவேன். எனக்கு தெரியாது சார். டேய் டிசிபிடா, பேசிட்டு வந்துறேன். பாரு. ஹலோ, குட் ஈவினிங் சார். எப்படி இருக்கீங்க வாலி? டியூட்டில எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? சார் கம்மிங் 8 சார். சார் நானே உங்களுக்கு கால் பண்ணலான்னு இருந்தேன். அந்த ரெட்டை கேஸ் விஷயமா ஒரு முக்கியமான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு சார். ரெட்டை கொலை கேஸா? என்ன சொல்றீங்க சார்? நீங்க சொன்னதா தான் அன்னைக்கு ராஜ்குமார் இந்த கேஸ் என்ன ஹேண்டில் பண்ண சொன்னார் சார். வாட்? நான் இந்த கேஸை ராஜ்குமாரை ஹேண்டில் பண்ண சொல்லலையே. ஓகே சார், 2 மினிட்ஸ் கழிச்சு நானே உங்களுக்கு கால் பண்றேன் சார். ஓகே, கேரி ஆன் வாலி.
எனி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ்? சேம் டைலாக். பார், இப்படி தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன்னா அங்கீதாவையும் உன் அப்பாவும் கொண்ட மாதிரி உன்னையும் கொண்டுருவாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், உங்கள் அப்பாவையும் கொண்டுட்டாங்க. உங்க அப்பா ஃபோன். ஸ்ரீஷா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கங்க. நீங்கள் ஒன்றும் உண்மையாக சொல்லாமல் இருக்கிறது உங்கள் உயிருக்கு ஆபத்து. சொல்லிடுறேன் சார். ஒன் மந்த் முன்னாடி நானும் அங்கிதாவும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் சார். அந்த ப்ராஜெக்டை எங்கள் அப்பா கிட்ட பேசி 7 lakhs கொடுத்து வாங்க ட்ரை பண்ணாங்க சார். ஓகேங்க, நான் யோசிச்சு சொல்கிறேன், சரிங்களா? இங்கே பாரு நிக்கிதா, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி வேறு இருக்கா, அவளுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணணும். கடவுளாக பார்த்து ஒருத்தன் அனுப்பிச்சிருக்காரு. அவன் 7 லட்சம் தரேன்னு சொல்கிறான். அவங்கக்கிட்ட உன் ப்ராஜெக்டை கொடுத்துர்லாம்ல? அது எப்படிப்பா? அவங்க ஏதாச்சும் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடும்ல. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ப்ராஜெக்டை கொடுத்துருன்னா கொடுத்துட வேண்டியதானே? இல்லைப்பா, முடியாதுப்பா. நீ மட்டும் இந்த ப்ராஜெக்டை அவங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியும். ஆசைப்பட்டு அங்கிதாவை இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அந்த ப்ராஜெக்டை வாங்கி கொடுத்துட்டாரு. என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி உட்காந்துருக்க? அப்போ வேற கோச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு. உனக்கு தெரியும்ல, என்னோட எய்மே இந்த ப்ராஜெக்டை இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்கணுங்கிறது தான். அதை ஏன் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு? சரி, நீ அதை விடு, பார்த்துக்கலாம். அவளோட எய்மே கிளம்புறேன், இந்த ப்ராஜெக்டை இந்தியன் ஆர்மிக்கு கொடுக்கணுங்கிறது தான் சார். ஏய் சிப்பங்க. யார் நீ? சிப்பங்க என்கிட்ட இல்ல. சொல்றீ? சொல்றியா இல்லையா? என்கிட்ட இல்ல. சொல்லலாம் சாவடிச்சிருவேன். என்கிட்ட இல்ல. சாவடி. லாஸ்டா அந்த சிப்புக்காக என் அங்கிதாவையும் அம்மாவையும் கொலை பண்ணிட்டாங்க. ஓகே, அது என்ன ப்ராஜெக்ட்? அது வந்து C-159ங்கிற நியூக்ளியர் பாம்போட டிவைஸ் டிட்டனேட்டர் சம்மந்தப்பட்டது. ஓகே, அவன் யாரு? ஆள் பார்க்க எப்படி இருப்பான்? ஒருத்தனை மட்டும்தான் சார் தெரியும். அவன் ஹைட்டா தாடி வச்சிருந்தான் சார். தாடி வச்சுட்டு சார் தண்ணி. ஷூர். சார் இவன் தான் சார். அது என்ன வாலி? சொல்லுடா. சார் இவன் தான் சார். ஓகேடா. டேய், அவன் இப்போ தான் ஆவாரம்பளை தாண்டி இருக்கான்டா. அந்த பட் நாம எல்லா உண்மையும் சொல்கிறதுக்குள்ளே அவனை போட்டு தள்ளிடுங்க, இல்லைன்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். சிப்ப எங்கடா வச்சிருக்க?
ஐ வாண்ட் டு மீட் யூ அகைன் மிஸ்டர் மைக்கேல் ஃபெர்னாண்டஸ். எஸ், இனிமேல் தாண்டா இந்த காரை யாருன்னு பார்க்க போகிறேன்.